दिगंबरा दिगंबरा श्रीपादवल्लभ दिगंबरा 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 श्रीदत्तात्रेय दिगंबरा 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 शिरडी साईनाथ दिगंबरा. ஓம் சாய்ராம். நமஸ்காரம். பக்த கோடிகள் அனைவருக்கும் சுந்தர் சாயுடைய நமஸ்காரம். இந்த விசேஷமான பதிவு எதற்குன்னு கேட்டால், நாளை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப விசேஷமான நாள். எல்லாருக்கும் தெரியும், நம்ம கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் உலகம் பூரா. ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நடந்த இன்னொரு அவதாரம். கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு அவதாரம் நிகழ்ந்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு அவருடைய ஜெயந்தியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது கலியுகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்தால் கூட நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கணும், அதே மாதிரி நமக்கு ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி லௌகீக வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றம் வரணும் அப்படின்னாக்க நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரியணும். அந்த தெளிவாக தெரியறதுக்கு நமக்கு உள்ள பக்குவம் பத்தாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், குருவுடைய உதவியை நாடுறோம். குருவுடைய பாதங்களை பிடிச்சிட்டா கிடைக்காத விஷயமே கிடையாது, நடக்காத விஷயமே கிடையாது. ஏன்னா குருவுடைய கடாட்சம், குருவுடைய திருவருளுங்கிறது அவ்வளோ அபரிமிதமானது. அதனால் அந்த குருவுடைய திருவருளுக்கு பாத்திரமாகணும்னா குருவுடைய திருவடியை நம்ம பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி குரு ரூபத்தில் நமக்கு இன்றளவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது நம்ம தத்தாத்திரேயருடைய அவதாரங்கள். ஸ்ரீ குரு தத்தாத்திரேயர் ஆதி குருவாக வந்து, அதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள கடைக்கோடி ஜீவராசியும் முக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்தில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சூக்ஷ்ம ரூபத்தில் இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் அந்த சுவாமி நம்ம மேலே அவ்வளோ கருணை பண்ணி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தேசங்கள்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்தில் தன்னை தோற்றுவித்து கொண்டு நம்ம இன்றளவும் வழி நடத்துகிறார். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னன்னு கேட்டால் நம்ம ஷீரடி சாய்பாபா. ஷீரடி சாய்பாபா நம்மளை தேடி நம்ம கூடவே வாழ்ந்து அவர் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக காமிச்சதோடு இல்லாமல் ஆன்மீகம்ங்கிறது எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத அவர் வாழ்நாளிலே ப்ரூவ் பண்ணதோடு இல்லாமல் இன்றளவும் சமாதியாகி 108 வருஷம் மேலே ஆயிடுத்து. அப்படி இருந்தால் கூட இன்றளவும் காலம் தேசம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமேட், அந்த எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் உலகெங்கும் ஷீரடி சாய்பாபாவுடைய சைத்தன்யம் பரவி நம்ம எல்லாருக்கும் பிரபஞ்சத்தில் வழி காமிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூல ஆதார சக்தி. அந்த ஷீரடி சாய்பாபா அவதாரம் எடுக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம். கலியுகத்தில் தத்தாத்திரேயர் எடுத்த முதல் அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர். அவர் பிட்டாபுரம்ங்கிற இடத்துல ஆந்திர பிரதேஷில் 1820 ஒரு மகனீய தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்து ஒரு வயசுலேயே அற்புதமான வேதங்கள், உபநிஷதங்கள், அதில் உள்ள சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வயசுலலாம் குழந்தைகள் பேசுமான்னு இப்போ நம்ம ரொம்ப தாபத்தோடு இருக்கோம். ஆனால் அவர் அந்த ஒரு வயசில் யாருமே அவருக்கு சொல்லி கொடுக்காம எல்லா விதமான வேதங்களையும் உபநிஷத்துகளையும் சொல்லி அதோடைய அர்த்தங்களையும் சூக்ஷ்ம அர்த்தங்களையும் சொல்லி எல்லாரையும் வழி நடத்தியிருக்கார். அப்படிப்பட்ட மகா அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய ஜெயந்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வரும். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் இதே சிம்ம மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் சதுர்த்தி நாளில் சித்திரா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அதனால தான் நாளைக்கு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. நம்ம எல்லாருமே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் என்ன பண்ணியிருக்கார், அவர் இருக்கும்போதே, அவர் வாழ்ந்த நாள்லேயே சங்கர் பட்டன் அவருடைய ஒரு டிவோட்டி மூலமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவருக்கு தெரிவித்து அந்த வாழ்க்கை பயணத்தை வச்சு அவர் ஒரு சுயசரிதம், அவருடைய சரிதாமிரதத்தை எழுத வச்சிருக்கார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய சரிதாமிரதத்தை சங்கர் பட் எழுதி அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினதை பல மொழிகளில் மொழிபெயர்த்து
இப்போதைக்கு நமக்கு மாதங்கி பாலாஜிங்கிறவங்க வந்து சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிர்தம் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்கணும். எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சு அந்த ஒரு 16 + 14 30 வயசு தான் அவர் இருந்தார் உலகத்தில். அதுக்கப்புறம் அவர் சூக்ஷ்ம ரூபத்தில் 3 வருஷம் ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்துட்டு மறைந்து போய்விட்டார். அவர்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கெல்லாம் இறப்பு சமாதியெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒளி ரூபத்தில் அப்படியே கிருஷ்ணா நதியில் இறங்கி மறைஞ்சு போயிட்டார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அந்த குறுகிய காலகட்டங்கள்லேயே 30 வயசுக்குள்ளேயே நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி, எனக்கு அப்புறம் யார் யார் எப்படி எந்தெந்த ரூபத்தில் வருவோம் அப்படின்னு சொல்லியும், அவளுக்கு என்னுடைய சக்தியை எப்படி பரிபூர்ணமாக முழுக்க கொடுத்து இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பரிபாலனம் பண்ணுறதுக்கு அவளை எப்படி தகுதியாக மாற்றுவேன்னு சொல்லி, அதோடு இல்லாமல் 1,00,000 பேருக்கு என்னுடைய சாயுஜ்யம், என்னுடைய சக்தியை நான் அவளை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு நம்ம நிச்சயமாக அவரை ப்ரே பண்ணணும், அவருடைய நாமாவை சொல்லணும், அவருடைய சரிதாமிர்தத்தை படிக்கணும், ஒரு சத்சங்கம் மாதிரி ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம அவரை பற்றி பேசணும். குரு மகான்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறதுக்கு இதெல்லாம் வழி. அதனால் இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் நான் சொன்ன ஏற்கனவே 1820 பிறந்தவர், பிட்டாபுரம் ஆந்திர பிரதேஷில் பிறந்தவர். பல பால்ய லீலைகள் பண்ணியிருக்கார், பல விஷயங்களை திருத்தியிருக்கார். எல்லாரும் தப்பான நினச்சி இந்த விஷயங்கள்லாம் திருத்தி ரொம்ப எளிமையாக உலகத்தில் எந்த விதமான பாகுபாடு ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் முன்ன வரலாம், எல்லாருமே வாழ்க்கையில் உள்ள சுகங்களை அனுபவிக்கலாம் அப்படின்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். அவர் வந்து பரஞ்சோதி, அவர் பரமாத்மா தானே ஆதிசக்தி அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணதோடு இல்லாமல், எனக்கு அப்புறம் யார் யார் வரப்போகிறா, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய அவதாரத்துக்கு அப்புறம் நரசிம்ம சரஸ்வதிங்கிற அவதாரம். அந்த நரசிம்ம சரஸ்வதி வந்து சந்நியாச தர்மத்தில் சன்னியாசிகளுக்கு யோக முறைகள்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த அவதாரம் வரும். அதுக்கப்புறம் சுவாமி சமர்த்தருங்கிற அவதாரம் அக்கல்கோட்டில், அவர் எல்லாரையும் வழி நடத்துவார். அதுக்கப்புறம் மாணிக்க பிரபுங்கிற குரு அவதாரம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷீரடி சாய் அவதாரம் அப்படின்னு அது வரைக்கும் சொல்லிட்டு போயிருக்கார். அந்த ஷீரடி சாய் அவதாரத்தை அவர் நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவர் 16 வயசு முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு கிளம்பி லோக சஞ்சாரம் அப்படியே ஒவ்வொரு நதி தீரமாக போயிட்டு இருக்கார். ஒவ்வொரு புண்ணியக்ஷேத்திரங்களாக போயிட்டு நேபாளில் வந்து ஆஞ்சநேயர் ராமநாமம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு சீதாராம லக்ஷ்மணராக காட்சி கொடுத்து அவர் அனுகிரகம் பண்ணி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார், நீ ராமநாமங்கிறது அக்னி பீஜம், அதை விடாமல் பிரளய காலத்தில் கூட சொல்லிட்டு இருக்க, இப்போ போய் நீ ஒரு அவதாரம் எடுக்கணும் கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு தன்னுடைய முழு சக்தி பாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முழு சக்தியும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் அவரோட ரூபத்தையும் தத்தாத்திரேயரோட அவதாரமாகவே மாற்றி அவரை போய் கலியுகத்தில் அவதாரம் எடுக்க சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ கால புருஷனையும் மிஞ்சிட்ட, அதனால் உனக்கு சாயிநாத் அப்படின்னு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களையும் கடந்து தோன்றிய மகான் தான் ஷீரடி சாய்நாதர். அந்த ஷீரடி சாய்நாதருடைய அவதாரத்துக்கு மூல காரணமாக இருந்தவர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர். அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட நம்ம எல்லோரும் நன்றியோடு நினச்சி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அவர் வந்து 2 விஷயம் பண்ணியிருக்கார். இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு லோகங்கள் என்ன இருக்குது, எந்த லோகங்களில் யார் யார் வாழறா, எந்த லோகங்களுக்கு யார் யார் அதிபதி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பிரபஞ்ச வர்ணனை பண்ணியிருக்கார் அந்த சின்ன வயசுலேயே. அதே மாதிரி அவர் அந்த சின்ன வயசுலேயே கர்மாவையும் நல்லா பிரித்து மேய்ஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கர்மாங்கிறது என்ன, அந்த கர்மா எப்படிலாம் வேலை செய்யும், அந்த கர்மாக்களை எப்படி தொலைக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ எல்லாருக்குமே வந்து கர்மாவை அனுபவித்து கழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் ஸ்ரீபாதர் மட்டும் அதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் கர்மாவை அனுபவிக்கிறதுனா நம்ம நிஜமாகவே சஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, விழிப்பு நிலையில் தான் அதை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, கனவுலையும் அதை அனுபவித்து நம்ம கழிச்சிடலாம். அதோடு இல்லாமல் இந்த குருமார்களை பிடித்து கொண்டு இந்த நாம ஜபம் பண்ணி, ரொம்ப எளிமையான விஷயம் நாம ஜபம்ங்கிறது, ஒரு பைசா செலவு கிடையாது, நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துலையே எந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் மனசை ஒருமுகப்படுத்தி ராமநாமமோ இல்லை தத்தாத்திரேயோட நாமமோ சாய் நாமமோ நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இஷ்ட குருவோடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் வெளியில் போய் நமக்குள்ள நேர்மறை சக்தி கூடும். அந்த நேர்மறை சக்தியை
ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய செல்லுலார் லெவலில் மாற்றங்கள் நிகழும். அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்போது ஸ்ரீபாத சிவல்லபருக்கும் நமக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்பட்டு, அந்த ஸ்ரீபாத சிவல்லபர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் அளவெடுத்து அந்தந்த கர்மாக்களை எப்படி கழிக்கலான்னு ஈஸியாக பொசுக்கி, அதுக்கு தான் ஷீரடியில் அக்னி ஏற்றி வச்சிருக்கிறது, துனி. அந்த அக்னியில் போட்டு எல்லாத்தையும் பொசுக்கி நம்மளுடைய கர்மாக்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து எளிமையாக நம்மளுடைய கர்மாக்களை கழிக்க வச்சு நம்மளை சுத்தப்படுத்துவார். அந்த சித்த சுத்தி நமக்கு கிடைச்சிருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் முன்னேறும்போது நம்மளும் இறைவனும் வேற இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை தூண்டி விட்டு தீபமாக எரிய வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபருடைய ஜெயந்தி தான் நாளைக்கு. அந்த ஸ்ரீபாத சிவல்லபர் நமக்காக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு அவதாரத்தில் வந்துட்டே இருக்கார். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஷீரடி சாயி, சத்யசாயி, எல்லா அவதார புருஷர்களும் நமக்கு நம்முடைய பாபங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கைகளில் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ குழப்பங்கள், அதிலேருந்தெல்லாம் தெளிவு கிடைக்கணும்னா குருவுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குருவுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் குருவுடைய நினைவாகவே இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஸ்ரீபாத சிவல்லபர் மாதிரி சத்குருவாக நமக்கு அவதாரம் எடுத்தவர், பரபிரம்மே நமக்காக சத்குருவாக வந்து அதோடைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செய்து கொண்டு ஷீரடி சாயியாக அவதாரம் செய்து, ஷீரடி சாய் என்ன சொல்றாரு, நீ ஒரு தூரம் சாயிராம்னு மனசார கூப்பிட்டு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்றாரு. தன்னையே கொடுக்குறேங்கிறார். இதை விட பெரிய அனுகிரகம் என்ன வேணும்? அவ்வளோ பெரிய விஷயம் எளிமையாக எதையே நான் அவனை கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்மளை அவருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கமா? நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய அகங்காரத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை அவர்கிட்ட சமர்ப்பிக்க ரெடியாக இருக்குமா? நம்ம வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே விஷயம் இல்லை அவருக்கு. நம்ம வாழ்க்கையை அவருக்கு சமர்ப்பிக்க நம்ம ரெடியாக இருந்தோம்னா அவர் தன்னையே கொடுக்க ரெடியாக இருக்கார். அவர் தன்னையே கொடுத்து விட்டார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பரம சந்தோஷத்தை அனுபவிக்கிற சில பேரில் நானும் ஒருத்தருங்கிறதுனால அந்த விஷயத்தை அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஸ்ரீபாத சிவல்லபருடைய பக்த வாத்சல்யம் அவ்வளோ விசேஷமானது. அதனால் எல்லாரும் நாளைக்கு ஸ்ரீபாத சிவல்லபருடைய அந்த நாமத்தை ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தி, ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தி, ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தின்னு 108 தடவை சொல்லலாம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீசக்கர தத்தாத்திரேய திகம்பரா அப்படின்னு சொல்லலாம். திகம்பரானாக்கா திசைகளை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாந்தர்யாமி, எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபருடைய ஜெயந்தியை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஸ்ரீபாத சிவல்லபரை நினைவு கொள்வோம். ஷீரடி சாய்நாதர் மூலமாக நமக்கு ஸ்ரீபாத சிவல்லபரையும் தெரிய வச்சார். அதனால் இந்த குருதத்த பரம்பரையை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஓம் சாய்ராம். உங்களோட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் குரு கடாட்சம் பரிபூர்ணம், ஆயுர ஆரோக்கியம், சகல சௌபாக்கியம் பரிபூர்ணமஸ்து, ஸ்ரீரஸ்து சுபமஸ்து. ஓம் சாய்ராம்.